அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையினுடைய 25வது பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனுக்கு நிறைய நினைவூட்டுறாங்களாம். கண்ணன் நிறைய மறந்து போயிடுவாராம். அதனால நீ எங்களுக்கு கடாட்சம் பண்றதுக்கு முன்னாடி, பறை கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு சில விஷயங்கள் எல்லாம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நினைவுபடுத்துறாங்களாம். அப்படி என்ன விஷயங்களை நினைவுபடுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து, இவரு பிறக்கும் போதே பிள்ளையா பிறக்கல, குழந்தையா பிறக்கல, மகனாய் பிறந்தாராம். மகன் அப்படின்னா மகன் பெற்றவர்கள் சொன்ன பேச்சை கேட்கிற மகன் தான் மகன். மற்றவங்க எல்லாம் பிள்ளை, குழந்தை அப்படிதான் சொல்லணும். சொல் பேச்சு கேட்பவர்களை மட்டும்தான் மகன் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பிறந்த உடனே சொல் பேச்சு கேட்டாரு அப்படின்னா, நான் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 4 கரங்களோட தான் பிறந்தாராம். ராமனா பிறக்கும் போது சாதா மனிதன் மாதிரி 2 கரங்களோட தான் பிறந்தாரு. ஆனா இப்ப நான் தான் பரம்பொருள்னு தெரியற மாதிரி 4 கரங்களோடைய தான் பிறந்தாரு. அப்படியே வளரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு போல இருக்கு. ஆனா தேவகி பார்த்ததுமே பயந்து போயிட்டாங்களாம். என்ன பிறந்ததுமே கம்சன் கொல்றதுக்கு ரெடியா இருக்கான், நீ வேற நான் தான் உன்னை குள்ள பிறந்தவன்கிற மாதிரி 4 கரத்தோட எல்லாம் பிறந்திருக்க, எங்களை மாதிரி சாதாரணமா இல்லாம பார்த்ததுமே கொல்றதுக்கா, தயவு செய்து இதை மறைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவகி பயந்து போய் சொல்லவும், உடனே அந்த 2 எக்ஸ்ட்ரா கரங்களை மறைத்து கொண்டு எப்பவும் போல எல்லாரையும் மாதிரி நார்மல் குழந்தையா ஆயிட்டாராம். அதனால பிறந்ததுமே அம்மா சொன்ன பேச்சை கேட்டவர் அப்படிங்கிறதுனால இவங்களை மகன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் பிறப்பு. பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். நம்ம பிறக்கிறதுக்கும் பகவான் பிறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்கள போய் பிறந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மளை போலவே பிறந்து, அதாவது கர்ப்பவாசம் செய்து தேவகியிடம் பிறந்தவர் அப்படின்னு சொல்றத அவரை மென்ஷன் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக நம்மளை போல் பிறந்தால், அவர் அவதரிக்கல, நரசிம்மர் மாதிரி தூணை பிளந்துகிட்டு அவதரிக்கல, நம்மளை போலவே கர்ப்பவாசம் செய்து 10 மாசம் இருந்து அப்புறமா பிறந்தவர் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிறந்து அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பகவான் பிறப்புக்கும் பகவானுடைய அவதாரத்துக்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னா, பகவான் தான் எப்ப பிறக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப பிறப்பாரு. நம்மெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம நம்மளுடைய கர்மாவை பொறுத்து நம்மளுடைய பிறப்பு அமையும். என்னன்னா, நம்ம கர்ம வினைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு இருக்கும். என்னன்னா, ஒரு புழு பூச்சியா பிறக்கலாம், ஒரு மரம் செடி கொடியா பிறக்கலாம், கல்லா பிறக்கலாம், இல்ல மனிதராய் பிறக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பிறப்போம். ஆனா பகவானினுடைய அவதாரம் அப்படி கிடையாது. பகவான் எப்பயுமே என்ன அவதாரம் எடுத்தா இவங்களுக்கு ஏற்புடையதா இருக்குமோ அந்த மாதிரி அவதாரம் தான் எடுப்பாரு. அந்த நம்ம பிறந்தோம் அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்தை பத்திலாம் நம்மளுக்கு தெரியாது. போன ஜென்மத்துல நம்ம இப்படியே தான் இருந்தோமா இல்ல வேற எப்படி இருந்தோங்கிறத பத்திலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப பிறந்ததுல இருந்து இப்ப வளர்ந்ததுல இருந்து தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. எப்பப்ப என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், யார் யார் என்னென்ன எப்பப்ப பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம இந்த உலகத்துல எதுக்கு பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கர்ம வினைகள் எல்லாம் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறக்கிறோம். ஆனா பகவான் அவதாரம் பண்றது அதுக்கு கிடையாது, நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் பிறக்கிறாரு, அவதாரம் பண்றாரு. அத நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுமே நம்மளுக்கு கர்ப்பவாசம் பண்ணும்போது நிறைய அறிவூட்டுவாராம் பகவான். உலகத்துல பிறந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கர்ப்பவாசத்துல இருக்கும் போதே நிறைய புகட்டுவாராம் பகவான். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்ததுமே நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி உண்டு உழன்று அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா பகவான் அந்த மாதிரி ஞானமே குறைஞ்சு போயிருது நம்மளுக்கு. பகவான் எவ்வளவு சொல்லி அனுப்புனாலும் நம்மளுக்கு அந்த ஞானம் சுத்தமா இருக்கிறது இல்ல. இங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோமோ அதுலயே தான் நானும் சேர்ந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவருடைய மேன்மை அவர் வைகுண்டத்துல இருக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்கும், இறங்கி அவதாரமா வரும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது.
ஆனால் பகவானுடைய திருமேனி அப்படிங்கிறது சுத்த சத்துவமயமானது, இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரி இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கும் போதும் அவங்க அவதரித்து அப்படின்னு போடாம பிறந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி பிறந்து வந்தார்னாதான் நம்மளுடைய பிறப்புகள் இனிமே குறையும். இந்த பிறப்புலயாவது இந்த பகவானினுடைய இந்த பிறப்பை பற்றி நம்ம பேசணும், நம்ம கொண்டாடணும், நம்ம மகிழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்தடுத்த பிறப்புகள் குறையும், நம்மளுக்கு பிறவி பிணிங்கிறது தீரும் அப்படிங்கிறதுக்காக பகவான் பிறந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இங்க குறிப்பிடுறாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருத்தின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேவகிக்கு சொல்லிட்டாங்க. அடுத்தது திரும்ப யசோதைக்கு சொல்லும் போது அதே மாதிரி ஒருத்தின்னே சொல்லியிருக்காங்களே. இவங்க மற்றொருத்தி, இன்னொருத்தி, வேறொருத்தி அந்த மாதிரியாவது சொல்லலாம் இல்லையா? ஆனா பகவான் அதுக்கு டைமே கொடுக்கலையா. இப்பதான் பிறந்தாரு, அதுக்குள்ள பார்த்தா உடனே கோகுலத்துல இருக்கிறாராம். அந்த வேறொருத்தி இன்னொருத்தின்னு போடுற அளவுக்கு கூட ஆண்டாளுக்கு டைம் கொடுக்கலையா, அதுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிட்டாராம். இப்பதான் பிறந்தாரு, அதுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரு. அப்படிங்கிறதுனால அவளையும் ஒருத்தின்னே சொல்லியிருக்காங்க. தேவகியையும் இங்க யசோதையையும் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஏன் ஒருத்தின்னு சொல்றாங்க? தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதை மகனாய் ஒளித்து வளர்ந்தவனேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கண்ணன் எதிரில் இருக்கும்போது மாமியாரினுடைய பெயரெல்லாம் சொல்லக்கூடாதாமா. ஒரு பயம், ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்க முதல் பாசுரத்துல 17வது பாசுரத்துல எல்லாம் சொல்றாங்க யசோதை இளஞ்சிங்கம், யசோதாய் அறிவுராய் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் யசோதைன்னு சொல்ல முடியுது, இப்ப மட்டும் சொல்ல முடியலையா அப்படின்னு கேட்டா கண்ணன் எதிர்த்தாப்புலயே உட்கார்ந்துருக்காரு. கண்ணன் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு முன்னாடியே இருந்துட்டு மாமியாருடைய பெயரையெல்லாம் சொல்லி பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது சொல்லிட போறாருங்கிறதுக்காக இவர் சொல்றாராம் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா போட்டு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா தேவகியும் மாமியார் தான், யசோதையும் மாமியார் தான், அதனால அவங்க பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அதுக்கு மேல இந்த யசோதை வளர்த்த மகன், தேவகிக்கு பிறந்த மகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால இவங்க மென்ஷன் பண்ணி பேரை சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேல இவங்க மிகச்சிறந்த பாக்கியவதிகள் இவங்க ரெண்டு பேருமே. தேவகியும் சரி யசோதையும் சரி, ஒருத்திக்கு அந்த பெற்று கண்ணனை ஈன்றெடுக்கும் பாக்கியம் கிடைத்தது, இன்னொரு யசோதைக்கு அவனுடைய லீலைகளை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்தது. இந்த மாதிரி மிகப்பெரிய பாக்கியவான்களை எல்லாம் நம்ம எப்பயுமே பேரிட்டு அழைக்க மாட்டோம். இப்போ ராமானுஜர் இருக்காரு அப்படின்னா நம்ம ராமானுஜர்னு சொல்ல மாட்டோம், எம்பெருமானார், உடையவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மாழ்வாரை மாறன், சடகோபன் அப்படின்னு சொல்றதை விட நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கூப்பிடுவோம். அது மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய புண்ணியங்கள் செய்த இவங்க ரெண்டு பேரையும் பேரிட்டு அழைக்க கூடாது, அதனால ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களாம். இன்னொரு பயம் இருக்கும் அவங்களுக்கு, இந்த மாதிரி தேவகியினுடைய மகனாக பிறந்தவன் இங்க யசோதை கிட்ட மகனாக வளர்றான் அப்படிங்கிறத நம்ம பாசுரத்துல உடைச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா கம்சனுக்கு நியூஸ் போயிருமா. கம்சனுக்கு நியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அவன் கொல்ல வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஒருத்தி மகனாய் பிறந்தது ஒருத்தி மகனாய் வளர்ந்தது எல்லாம் துவாபர யுகத்துல நடந்துச்சு. ஆனா இவங்க பாடுறது இங்க கலியுகத்துல இருந்தாலும் அவங்களுடைய அனுகாரம், அவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இப்ப சொன்னோம்னா கூட அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்றாங்களாம். அதனால அந்த மாதிரி ஸ்பேஸ் சொல்லாம ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் ஒண்ணு இருக்கும், தேவகி மேலையும் யசோதை மேலையும். அதனால உங்க பேரை நான் சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களாம். அப்படி என்ன கோபம் இவங்களுக்கு அப்படின்னா, அழகா 4 கரங்களோட எம்பெருமான் பிறக்கிறாரு, அவர் பிறக்கும் போது நீ எப்படி பிறக்கிறியோ அந்த மாதிரியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம மறைச்சுக்கோன்னு சொல்லிட்டு பிறந்ததுமே ஆணை போடுறீங்களே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவகி மேல கோவமா ஆண்டாளுக்கு. அதே மாதிரி யசோதை மேல அவர் ஒரு பரம்பொருள், அவரை போய் உரல்ல கட்டி வைக்கிறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யசோதை மேல கோவமா. அதனால உங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்களாம். இது எல்லாத்துக்குமே மேல அந்த ஒருத்தி அப்படிங்கிறவ எப்படி பட்டவள் அப்படின்னா அவள் ஒரு ஒப்பற்ற ஒருத்தி. என்ன அப்படின்னா இந்த தேவகியும் வசுதேவரும்
முன் ஜென்மத்துல மிகப்பெரிய தவம் செய்து பெருமாளையே மகனாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்றாங்க. அவங்க யாருன்னா விருஷ்ணி சுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு தான் மிகப்பெரிய தவம் செய்து பெருமாளையே பிள்ளையாக குழந்தையாக மகனாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் செஞ்சு வேண்டுறாங்க. அதனால அவருக்கு மகனாக பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு முடிவு பண்றாரு. அதே மாதிரி துரோணா துருவா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தராக இருந்தவர் ஒரு தவம் பண்றாரு. நீ எங்களுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு அவங்க பிள்ளையாக பிறக்க வேண்டும்னு சொன்னாங்க. அதனால பிறப்பு மட்டும் தேவகி வசுதேவரிடம் இவங்க நீ எங்களிடம் மகனாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால வளர்ந்தது பூரா இங்க நந்தகோபர் யசோதை கிட்ட. ராமர் பிறந்தாராம். எப்படி பிறந்தாருன்னா தசரதன் செய்த ஒரு யாகத்துல ஒரு பாயசத்தின் மூலமாக ராமர் பிறக்கிறாரு. வந்தது ஒரு கிண்ணம் பாயசம். அந்த பாயசத்தை 4ஆ பிரிச்சு 4 பிள்ளைகளா பிறந்தாங்க. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க 4 பேர் தவம் பண்றாங்களாமா. விருஷ்ணி சுதப்பா அப்புறம் துரோணா துருவான்னு சொல்லிட்டு 4 பேர் தவம் பண்ணி ஒரே பிள்ளையதான் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற ஒரு நிலையை உடைய அந்த தேவகியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவள் ஒப்பற்ற ஒருத்தி அப்படின்னு சொல்றதுக்காக ஒப்பற்ற அப்படிங்கிறத சொல்லாம வெறும் ஒருத்தி அப்படி மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யசோதையும் கண்ணனினுடைய லீலைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அவளுக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்படிங்கிறதுனால அவளும் ஒப்பற்ற ஒருத்தி தான் அப்படிங்கிறதுக்காக ஒப்பற்ற ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப அப்புறம் என்ன ஆகுது? ஒருத்தர் மகனா பிறந்தாச்சு, ஒருத்தி மகனா வளர்ந்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னா கருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கம்சனால பொறுத்துக்கவே முடியலையா. ஏன் அப்படின்னா நம்ம கொல்ல பிறந்தவன் எங்கேயோ வளர்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவனை என்ன எப்படியாவது கொண்டுடணும், ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவனுக்கு நினைப்புல இருக்குதே ஒழிய சரி வரும்போது பாத்துக்கலாமே அப்படின்ற நினைப்பு கூட இல்லை. சரி தங்கை மகன் தானே, போனா போட்டும், இருந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணல. அவனுடைய புகழ் வளர வளர இவனுக்கு இங்க சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. அதுதான் இந்த அரக்கர் குணம், அசுர குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்றவர்களினுடைய வளர்ச்சியோ மற்றவர்களினுடைய பெருமையோ இவங்களால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அரக்கத்தனம் அவனிடம் மிகுந்து இருந்ததுங்கிறதுனாலதான் கருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த. அதாவது இவங்க கண்ணனை தான் இவரு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அத இது மிகவும் மங்களகரமான கிரந்தம்ங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். இந்த மங்களகரமான கிரந்தத்துல அதுவும் கண்ணனை கொல்ல நினைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தீங்கு நினைந்த மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா இவங்க அமைச்சுட்டாங்க. ஒரு கிரகம் மறைறதைய கூட திங்கள் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு கிரகம் மறைந்து விட்டதுன்னு கூட சொல்லாம வியாழம் உறங்கிற்றுன்ட்டு சொல்ற ஆளு பகவானை இவன் கொல்ல நினைத்தான் சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீங்கு நினைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் நினைத்த நினைப்பு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உணர்த்துவதற்காக அவனுடைய எல்லா உணர்ச்சிகளையுமே ஒரு பயம் மட்டும்தான் இருந்துச்சான். மீதி உணர்ச்சிகள் எதுவுமே இல்லை. பயம் 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 அது மட்டும்தான் இருந்துச்சான். சாதாரணமாவே பயமா இருக்குது அப்படின்னா வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கம்சனினுடைய வயிற்றில் நெருப்பு மாதிரி இருந்தானா. இந்த கோபிகைகள் தான் பயந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா அசுரர்கள் வந்துகிட்டே இருக்காங்களே, கண்ணன் பாவம், கண்ணனுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி கோபிகைகள்லாம் பயந்துட்டு இருந்தாங்களாம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, என்னுடைய பக்தர்களா இருந்துகிட்டு நீங்க எல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருடைய பயத்தையும் ஒன்னா சேர்த்து கொண்டு போய் கம்சனுடைய வயிற்றுல வச்சுட்டாராமா. கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடு மாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மால் அப்படின்னா அன்புடையவன் அப்படிங்கறது அர்த்தம். நெடு மாலேனா பேரன்பு உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னா எங்கள் மேல் பேரன்பு மிக்கவன் அப்படின்றத சொல்றாங்க.
ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து கம்சனை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறாய்ன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நீ வந்து எங்க கூட ஆடி பாடி விளையாடி மகிழணும் அப்படிங்கிறதுக்காக, எங்க ஆயர்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க. அதை மறந்துட்டு எல்லாரும் நீ கம்சனை அழிக்கதான் பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. உன்னுடைய அன்பு எங்கள் மேல் இருக்கிற பேர் அன்பின் காரணமாக தான் நீ வந்து பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அர்த்தித்துனா உன்னை அர்ச்சனை செய்து வந்தோம், உன்னை போற்றி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். எதுக்கு வந்திருக்கீங்க? என்னை போற்றி வந்திருக்கீங்க, சரி, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உன்னையே உன்னிடத்தில் வினவ வந்திருக்கோம், உன்னையே உன்னிடத்தில் பறையாக அருளாக பெற வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த கண்ண பரமாத்மா மனசு வைக்காம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ராமநாம சங்கீர்த்தனம் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா கூட நம்ம அங்கதான் இருக்கோம், அந்த பக்கமா தான் போறோம் வர்றோம் அப்படின்னு இருந்தா கூட நம்ம அந்த பரமாத்மா மனசு வைக்காம நம்ம வாயை திறந்து அந்த ராமாங்கிற வார்த்தைய சொல்ல மாட்டோம். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அங்கதான் இருக்கோம். ஒரு வேற சன்னிதில இருக்கலாம், இல்ல கொஞ்சம் தூரமா இருக்கலாம். அந்த சங்கீர்த்தனம் மட்டும் நம்ம காதுல கேட்டுட்டு இருக்கோம். ஆனா வாயை திறந்து நம்ம சொல்லுவோமா அப்படின்னா அந்த ஒரு வெட்கம், அந்த ஒரு கூச்சம் நம்மளை விடாது. ராமநாமம் கேக்குது, நம்மளும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாம் வாய் திறந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த பகவானினுடைய கருணை இருந்துச்சு அப்படின்னாதான் நம்மளே நம்ம மனசுலயே தோணி அதை வாயை திறந்து நம்ம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை அர்த்தித்து வந்தோம், உன்னை உன்னிடம் வேண்ட வந்தோம். நாங்க வந்து உன்னுடைய நினைவு மாறாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறதெல்லாம் இன்னும் பிற பாசுகளை கேட்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன்னை அர்த்தித்து உன்னிடமே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படிங்கிறாங்க. திருத்தக்க செல்வம் அப்படின்னா திருவுக்கு நிகரான செல்வம் நாங்களும் அடைவோம், நீ வந்து பறை தந்தீனா, நீ வந்து அருள் தந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருவினுடைய செல்வம் என்ன அப்படின்னா, திருனா மகாலட்சுமி, மகாலட்சுமியினுடைய செல்வம் என்ன? அவங்க கையில இருந்து கொட்டதே அந்த காசா? அது கிடையாது அவங்களுடைய செல்வம். மகாலட்சுமியினுடைய செல்வமே நீதான். உன்னை அடையணும், உன்னிடம் இருக்கணும், உன் கூடவே இருக்கணும், உன்னை பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி ஆனவள் உன்னுடைய மார்புலகத்திலேயே இருக்கிறா. அந்த மாதிரி எங்களுடைய நினைவும் உனக்கு அகலாம இருக்கணும், நாங்களும் உன்னிடமே நிலை பெற்று நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவுக்கு கிடைக்கக்கூடிய செல்வமாகிய நீதான் எங்களுக்கு வேண்டும். அந்த மாதிரி அந்த திருவுக்கு நிகரான செல்வத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா, சேவகமும் யாம்பாடி, அந்த கண்ணனினுடைய சேஷ்டிதங்கள், அந்த கண்ணனினுடைய வீரதீர செயல்கள், அந்த பராக்கிரமங்கள், அது எல்லாத்தையும் நாங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல்லலாம் பேர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கண்ணன் கிட்ட வந்ததுமே உன்னுடைய பேர் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல, உன்னுடைய வீரதீர செயல்கள் எல்லாத்தையுமே நாங்க பாடணும். இப்பதான் போன பாசுரத்துல அவ்வளவு சொன்னாங்க. உலகத்தை அளந்தாய், இலங்கையை அழித்தாய், சகடனை அழித்தாய், குன்றத்தை ஏந்தினாய்னு சொல்லிட்டு போன பாசுரத்துல அவ்வளவு சொன்னாங்க. இதே மாதிரி நாங்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். நீ அதான் நேத்தே பாடிட்டோமே, இன்னைக்கு வேற எதுக்கு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்க நினைக்க கூடாது. நாங்க வந்து மயர்மரம் மதிநலம் அருளனம் நீ எனக்கு, நான் வந்து திரும்ப திரும்ப உன்னை பாடணும், திரும்ப திரும்ப உன்னுடைய லீலைகளையே நான் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு அருளை நீ எனக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் செஞ்சுட்டா என்னதான் பண்ண போறீங்க அதுக்கு அப்படின்னா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பேரருள் நீ புரிந்தாய் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய வருத்தம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன வருத்தம் அப்படின்னா, பகவானை இவ்வளவு நாள் நினைக்கலையே, பகவான் கிட்ட இவ்வளவு நாள் வரலையே, இவ்வளவு லேட் ஆயிடுச்சே, இவ்வளவு கம்முனே இருந்துட்டோமே, நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் ஏறி போயிருச்சே, நம்ம கர்மாக்களை கழிக்கணும்னு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, பகவானு கிட்ட வரலையே, பகவானை பார்க்கலையே, பகவானை சேவிக்கலையே அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வருத்தமா இருந்துச்சான். இவங்களுக்கு வருத்தமா இருந்துச்சோ இல்லையோ, அந்த இறைவனுக்கு இவங்களுக்கு மேல வருத்தமா இருந்துச்சான். இவ்வளோ ஜீவாத்மாக்களை படைச்சேன்,
அவங்க நல்வழி படணும்ன்றதுக்காக வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் படிச்சேன். அதெல்லாம் எங்களுக்கு புரியாது, சான்ஸ்கிரிட்ல இருக்கு, நாங்கெல்லாம் தமிழ் மட்டும்தான் படிப்போம்னு சொல்லுவீங்கன்றதுக்காக தான் ஆழ்வார்களை படைத்து அவர்கள் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தமும் கொடுத்தேன். அதெல்லாம் எங்களால முடியவே முடியாதுன்னு சொன்னா சின்ன சின்ன நாமாக்கள் சொல்லுங்க, சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த, ராம 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 ராமன் அது மட்டும் சொல்லுங்க போதும்னு சொன்னேன். எதுவுமே சொல்லாம என் கிட்டையே வராம யாருமே என்ன சீண்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு வருத்தமா இருக்குமா. இந்த ஜீவாத்மாக்கள் நம்மிடம் வராதா, இந்த ஜீவாத்மாக்களை நம்ம அரவணைத்துக் கொள்ள மாட்டோமான்னு சொல்லிட்டு பகவான் அவ்வளவு வருத்தமா இருப்பாராம். உன்னுடைய வருத்தமும் தீரணும், எங்களுடைய வருத்தமும் தீரணும், எங்களுக்கு இந்த சேவகத்தை பாடக்கூடிய பாக்கியத்தை நீ அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வருத்தம் தீர்ந்துச்சுன்னா சரியா போச்சா, மகிழ்ச்சி வந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. வருத்தமும் தீரணும், மகிழ்ச்சியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ சுகர் இருக்கு, சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடாம தான் இருக்கணும். இப்போ டேப்லெட் போட்டாச்சு, இல்லை இப்போ எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, சுகர் இனிமே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் சுகர் ஃபுல்லமா தீர்ந்து போச்சு அப்படின்னா அப்பாடா சுகர் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான் தீரும். ஆனா திரும்ப சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாதான் அந்த மகிழ்ச்சி வரும். அது மாதிரி நாங்க வருத்தம் தீர்றது மட்டும் இல்ல, மகிழ்ச்சியும் எங்களுக்கு கிடைக்கணும். எப்படி கிடைக்கும் மகிழ்ச்சி அப்படின்னா, உன்னிடம் சேர்ந்து இருக்கணும், உன்னுடைய அனுகிரகம் இருக்கணும், உன்னுடைய அனுபவம் எங்களுக்கு கிடைக்கணும், அந்த மகிழ்ச்சியையும் நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியும் அடைய வேண்டும், அப்படி ஒரு அனுகிரகத்தை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.